झांसी की रानी कवि परिचय। झांसी की रानी नाम कविता श्रीमती सुभद्रा कुमारी चौहान की कविता है। झांसी की रानी कविता வந்து श्री सुभद्रा कुमारी चौहानோட கவிதை। देश के लिए इनको कई बार जेल जाना पड़ा। நாட்டுக்காக இவங்க நிறைய தடவை ஜெயிலுக்கு போயிருந்தாங்க। इनकी भाषा शैली सरल और भावों के अनुरूप है। இவங்களோட லாங்குவேஜ் ஸ்டைல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது। कविता परिचय। सन 1857 में भारत की आज़ादी की पहली लड़ाई लड़ी गई। सन 1857 इंडियाவோட சுதந்திரம் फर्स्ट टाइम फाइट நடக்குது। उसमें झांसी की रानी ने अपनी वीरता का परिचय दिया था। அப்போ झांसी रानी தான் வந்து தன்னோட வீரத்தை பற்றிய அடையாளம் கொடுத்தாங்க। इस कविता में रानी की वीरता का वर्णन है। இந்த கவிதையில் ராணியோட வீரத்தை பற்றின வர்ணனை இருக்குது। कविता का सारांश। कवयित्री सुभद्रा कुमारी चौहान कहती है कि मैंने बुंदेलखंड के निवासियों से जो कहानी सुनी उसी को कह रही हूँ। कवित्री सुभद्रा कुमारी चौहान சொல்கிறாங்க, அவங்க வந்து புந்தேலக்கடுன்ற அங்கே வசிக்கிறவங்களுக்கு என்ன கதை சொன்னாங்களோ அதை இப்போ சொல்கிறாங்க। भारत अंग्रेजों की गुलामी में दुख भोग रहा था। இந்தியா வந்து ஆங்கிலேயர்களுடைய அடிமைத்தனத்தால் துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருந்தது। तब सन 1857 में अचानक एक तलवार चमक उठी। அப்போது 1857 திடீர்னு ஒரு तलवार कत्ती वंदது। उसके कारण भारत में नया हलचल पैदा हुआ। அதன் காரணத்தால் இந்தியாவில் புதிய குழப்பங்கள்லாம் உருவாச்சு। लोग आज़ादी की कीमती समझ गई। மக்கள் வந்து சுதந்திரத்தோட அந்த காஸ்ட்லியை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க। सबों ने अंग्रेजों को देश से भगाने का संकल्प किया। எல்லாரும் வந்து ஆங்கிலேயரை வந்து நாட்டை விட்டு விரட்டணும்னு சொல்லிட்டு சங்கல்பம் பண்ணாங்க। वक तलवार झांसी की रानी की थी। அந்த கத்தி தான் ஜான்சி நாட்டு ராணி। रानी ने खूब लड़ाई लड़ी थी। रानी நல்லா ஃபைட் பண்ணுவாங்க। रानी का नाम लक्ष्मीबाई था। ராணியோட பேர் லக்ஷ்மிபாயி। कानपुर के राजा नाना उसको अपनी बहन मानते थे। कानपुर नाट राजा नाना और तன்னோட सिस्टरा நினைச்சாரு। वे लक्ष्मी को चबीली कहकर पुकारा करते थे। और लक्ष्मिया अழகு தேவதன் சொல்லி கூப்பிடுவார்। वह नाना के साथ पढ़ती और खेलती थी। और नाना கூட தான் படிச்சாங்க, விளையாடினாங்க। बच्ची डाल कृपान कटारी आदि हथियारों से ही लक्ष्मी की मित्रता थी। ईटी केड़ियों कत्ती कुतवाले இந்த வெப்பन्स கூட தான் வந்து லக்ஷ்மியோட ஃப்ரெண்ட்ஸு। वक वीर शिवाजी की कहानियाँ कंठस्थ कर चुकी थी। वीर शिवाजियोட கதைகள்லாம் மனப்பாடமாக வச்சுருந்தாங்க। लक्ष्मीबाई का देखने पर एक शक पैदा होता था कि वह स्वयं लक्ष्मी देवी है या दुर्गा है। லக்ஷ்மிபாயை வந்து பார்த்தோன்னே நமக்கு இந்த டவுட் வரும், அவங்க வந்து லக்ஷ்மி தேவியா இல்லை துர்கா தேவியா। वास्तव में वह वीरता की अवतार थी। உண்மையில் அவங்க வீரத்தோட அவதாரம்। वह तलवार चलाती थी। அவங்க நல்லா கத்தி சுற்றுவாங்க। उसकी तलवारों की वार को देखकर मराठे प्रसन्न होते थे। அவங்க கத்தி சுத்தத்தை பார்த்து மராட்டிய வீரர்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க। वह नकली युद्ध का खेल खेला करती थी। डुप्लीकेட்டாக கூட வார் பண்ணி தான் விளையாடுவாங்க। वह व्यू की रचना करती थी। அவங்க வியூவை அமைச்சு சண்டை போடுறதுலையும் ரொம்ப கிரேட்டு। वह शिकार खेलती थी। हंटिंगम பண்ணுவாங்க। सैन्य गिरना और दुर्ग तोड़ना ये ही उसके मनपसंद खेलते। படையெல்லாம் சுற்றி வளைக்கிறது, கோட்டையை உடைக்கிறது, இதுதான் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விளையாட்டு। मराठों की कुलदेवी भवानी ही लक्ष्मीबाई की आराध्य देवी थी। மராட்டிய நாட்டு குலதேவி பவானி தான் லக்ஷ்மிபாயியோட தேவி, கடவுள்। झांसी के राजा के साथ लक्ष्मीबाई का विवाह हुआ। झांसी நாட்டு ராஜா கூட லக்ஷ்மிபாயோட மேரேஜ் நடந்தது। इस तरह वह झांसी की रानी बनी। இது இப்படி தான் வந்து அவங்க வந்து झांसी நாட்டு ராஜாவானாங்க। राजमहल में खुशियां छा गई। அரண்மனையில் சந்தோஷம் பரவி இருக்குது। बुंदेलों की कीर्ति गाथा की तरह लक्ष्मीबाई ने झांसी में प्रवेश किया। புந்தல நாட்டு புகழ் மாதிரி झांसी நாட்டில் வந்து லக்ஷ்மிபாயி என்ட்ரு ஆனாங்க। झांसी के राजा और ராணி शिव பார்வதி के समान थी। அவங்க ரெண்டு பேரும் பார்க்க சிவன் பார்வதி மாதிரி இருந்தாங்க। लक्ष्मीबाई के कारण राजा महल में प्रकाश छा गया। लक्ष्मीबाई வந்ததால் அரண்மனையில் ஒரு வெளிச்சம் பரவுச்சு। मगर दुर्भाग्य धीरे धीरे झांसी को घेरने लगिया। ஆனால் கெட்ட காலம் மெதுவாக झांसिயை சுற்றி வலிக்க ஆரம்பித்தது। राजा मर गए और रानी विधवा बन गई।
ராஜா இறந்துட்டாரு, ராணி விதவை ஆயிட்டாங்க. ராணி கா ஹாத் ஹத்தியார் பக்கட்னே கே லியே பனாத்தா, ராணியோட கை கத்தி பிடிக்காதா. இஸ்லியே விதி நே சூடியா உத்தார் தி, அதனால் விதி வந்து அவங்களோட வலையில உடைச்சிருச்சு. ராஜா और रानी के कोई संतान नहीं थी, ராஜாக்கோ ராணிக்கோ வாரிசு இல்லை. ராணி லக்ஷ்மி பாயி துக்கி தி, அதனால ராணி லக்ஷ்மி பாயி ரொம்ப துக்கமாக இருந்தாங்க. झांसी के राजा के मरने से डलहौसी प्रसन्न हुआ, झांसी வந்து झांसीயோட ராஜா இறந்தோடனே डलहौसीக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. उसने इसे झांसी को हड़पने का अच्छा अवसर समझा, அதனால இதை வந்து சுற்றி வளைக்க கரெக்டான சான்ஸ்ன்னு அவர் நினச்சாரு. उसने ब्रिटिश राज्य को झांसी का वारिस घोषित किया, அதனால பிரிட்டிஷ் ராஜ்யம் தான் झांसी நாட்டு வாரிசுன்னு சொல்லிட்டு அறிவிச்சாரு. उसने झांसी के किले पर अपना झंडा फहराया, झांसी நாட்டு கோட்டையில் தன்னோட கொடியை பறக்க விட்டார். देखते ही देखते झांसी राज्य रानी का ना रहा, பார்க்க பார்க்க झांसी நாடு ராணிக்கு சொந்தமாக இல்லை, பார்க்க दूसरे का हो गया, அடுத்தவங்களுக்கே போயிடுச்சு. अंग्रेज अपना माल बेचने के लिए भारत में आई, ஆங்கிலேயர்கள் தங்களோட பொருளை விற்கிறதுக்காக தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. धीरे धीरे उनका पैर यहाँ जम गया, மெதுவாக அவங்க இங்கே வேரூன்ற ஆரம்பித்தாங்க. यहाँ के राजा और नवाब अंग्रेजों के गुलाम बन गए, இங்கே இருக்க ராஜாக்களும் நவாப்களும் ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாயிட்டாங்க. अंग्रेज किसी से भी तरस नहीं खाते थे, ஆங்கிலேயர்கள் யாருக்கிட்டையும் கருணை காட்டல. ராணி லக்ஷ்மிபாயி தப் தாசி பனி, இப்போ ராணி லக்ஷ்மிபாயி அடிமையாயிட்டாங்க. मगर उसकी वीरता के कारण अब वक्त दासी नहीं महारानी पुकारी जाती है, ஆனால் அவங்களோட வீரத்தோட காரணத்தால் அவங்க அடிமை இல்லை, மகாராணியாக அழைக்கிறாங்க. விசேஷதா एक कविता लंबी कविता का एक लघु अंश, இது ஒரு லாங்னா கவிதையோடைய ஒரு சின்ன பார்ட்டு தான் இது. दिल में आगे की पंक्तियाँ पढ़ने की इच्छा होती है, மனசில் இன்னும் படிக்கணும், இந்த பேராலாம் படிக்கணுன்ற ஆசை தான் நமக்கு வருது. கவிதா சரள ஒரு பிரபாவபூர்ணக, ஈஸியாக வந்து ரொம்ப கவிதை வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப அஃபெக்ட்ஃபுல்லாக இருக்கும்.